ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த லேயர் ஃப்ராக்கோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதோட கட்டிங் வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். இது 1 இயர் பேபிக்கான மெஷர்மெண்ட்டு. ஸோ உங்களுக்கு கட்டிங் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்போவுமே வந்து பாடிஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். பாடிஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். நான் இதில் வந்து சும்மா ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் மாதிரி எடுத்திருக்கேன். ஏன்னா இதுதான் மீதி நமக்கு இருந்த கிளாத்து அந்த பாட்டமில். ஸோ நம்ம அதை வச்சு அதாவது டாப்பில் வந்து ஒரு டிசைன் கொடுக்கணும். ஏன்னா டாப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிளெயினாக இருக்கும். அதனால நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து கேன்வாஸில் அயர்ன் பண்ணி, அதாவது ஒரு ஹார்ட் ஷேப், உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ, ஒரு ரவுண்ட் ஷேப்பு, டைமண்டு இல்லை ஸ்டார், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிவிட்டு கேன்வாஸில் வந்து அதை ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன கிளாத் வந்து நமக்கு பேட்ச் ஒர்க்காக நம்ம பண்ண போகிறோமோ அதில் வச்சு நல்லா அயர்ன் பண்ணிக்கணும். அடுத்தது அதை வந்து நம்ம உள் பக்கமாக வந்து ஃபோல்டு பண்ணி டாப்பில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் வச்சு நம்ம தைச்சிக்கலாம். இன்னொரு மெத்தட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு எந்த பிசுறு அந்த மாதிரி உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத் எதுவுமே வராது. அதுவும் நீங்கள் லைனிங் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்பக்கம் அந்த தையல் கூட உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கும். இன்னொரு மெத்தட் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கேன்வாஸில் ஹார்ட் ஷேப் வந்து கட் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு தைச்சு அடித்து திருப்பிக்கணும், அந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி. அதுக்கப்புறமா மீதி நம்ம இப்போ எந்த கிளாத்தில் வந்து நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த கிளாத்தை வந்து நம்ம பேக் சைடில் கொடுத்து தைச்சிக்கலாம். ஸோ இது 2 மெத்தடில் நம்ம வந்து பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்ச் தனியாக செப்பரேட்டாக ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து நான் டாப்பில் வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தைக்கணும்னு கூட இல்லை, நீங்கள் ஹெம் பண்ணிக்கலாம், இது க்ளூ வச்சு கூட நீங்கள் வந்து அதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ சேஃப். நீங்கள் ஸ்டிக் பண்ணுறத விட ஹெம் பண்ணாலும் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா தான் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் தைக்கிறதுனாலும் வந்து நம்ம தைச்சிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ம் ஹோலு, நெக்கு இது எல்லாத்தையும் நம்ம அடிச்சுட்டு இது மாதிரி எப்பவும் போல் நாச்சஸ் கொடுத்துட்டு டேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு படிமான தையல் மாதிரி வந்து போட்டுக்கலாம். நான் என்னென்னா ஃபஸ்ட்டு பேட்ச் மட்டும்தான் வைக்கலான்னு யோசிச்சுருந்தேன். அடுத்தது வந்து எனக்கு பேட்ச் வச்சுமே கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து எம்ப்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அதுக்காக வந்து நான் மறுபடியும் வந்து சைடில் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன் ஒரு ஃப்ரில் மாதிரி. அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். டேர்ன் பண்ணி படிமான தையெல்லாம் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ அதையும் வந்து அட்டாச் பண்ணிட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத் எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேக் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். சேம் அதே மெத்தடு தான் பேக் பீஸ் ரெடி பண்ணுறதும். ஆர்ம் ஹோலு, அதுக்கப்புறமா நெக் ரவுண்டு இது எல்லாத்தையும் நம்ம அடிச்சுட்டு பேக் ஹூக்குக்காகவும் நம்ம இப்போவே வந்து அந்த ஓப்பன் வச்சுக்கணும். எனக்கு இந்த ஃப்ராக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் வந்து தைச்சிக்கலாம். உங்களுக்கு வீட்டில் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் யூஸ் பண்ணாமல் ஏதாவது சாரீஸ் வச்சுருக்கீங்க, குட்டீஸ்க்கு நீங்கள் அதில் ஏதாவது ட்ரெஸ் வந்து பண்ணணும், எப்பவும் பண்ணுற மாதிரி நார்மலாக நம்ம வந்து ஒரு லாங் ஃப்ராக்கோ இல்லை ஒரு பாவாடை சட்டை அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கூட நம்ம வந்து மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாடல்ஸுமே அதாவது இந்த லேயர்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னலுக்கும் நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சஸ் அளவுக்கு கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. 2 இன்ச் அளவுக்கு எடுத்துகிட்டு சைடில் வந்து மடித்து தைச்சிட்டு இந்த மாதிரி ஃப்ரில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரில்லை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு 1 சைடு மட்டும் நம்ம வைக்க போகிறோம். ஏன்னா இந்த 1 சைடு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது.
ரொம்பவே வந்து எம்ப்டியாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து வேறு ஏதாச்சும் வைக்கணுன்னா இந்த மாதிரி நீங்கள் பீட்ஸ் கூட வச்சுக்கலாம். நான் வந்து ஓகே நம்ம ரெகுலராகவே பீட்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது. அதனால் ஓகே ஃப்ரில் வந்து இந்த தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரில் தான் ட்ரை பண்ணேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லேயர்ஸை வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ உங்களுக்கு அதை வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த ஃப்ரில்லை எந்த ஷேப்பில் வந்து உங்களுக்கு வைக்கணும்னு தோணுதோ நம்ம அந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பாட்டமில் இருக்கக்கூடிய போர்ஷனை வந்து நம்ம ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்து அதை ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் போர்ஷனையும் ஃப்ரண்ட் போர்ஷனையும் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஷோல்டர்கிட்ட வந்து அந்த பிசுறு வந்து வெளியே தெரியாமல் இருக்கும், கவர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பாட்டம் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த 2 லேயர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ரெண்டையும் வந்து ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒன்று வந்து டாப் பாடிஸோட அட்டாச் பண்ணிக்கணும், இன்னொரு வந்து அதுக்கு அடுத்த லேயரை வந்து அட்டாச் பண்ணிக்கணும். அந்த வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு, ஸ்டோரேஜ் இல்லாமல் இதாகிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 2 லேயரையும் வந்து குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வச்சுட்டு நம்ம 1 by 1 வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து லைனிங்கையும் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு சைடு வந்து என்ன அளவுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு பேக் நாட் வேணும் அப்படின்னா நீங்கள் பேக் நாட் வைக்கலாம். எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏ லைன் மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இதுக்கு வந்து ஷேப்காக நாட் வந்து கொடுக்கல. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வேளை உங்களுக்கு அதுக்கு நாட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேக் நாட் கூட வச்சுக்கலாம். நான் வந்து பேக் நாட் வைக்கலை, ஏன்னா அதுதான் நான் சொன்ன மாதிரி எனக்கு இது வந்து பார்க்க கொஞ்சம் ஒரு ஏ லைன் மாதிரி, ஏன்னா பாடிஸும் வந்து நல்லா ஹைட்டாக மேலே செஸ்ட்டுக்கு மேலே வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு கீழே வந்து நமக்கு அந்த லேயர்ஸ் வர்றப்போ அது உங்களுக்கு லுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு மெத்தட் நல்லா தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இது ஷேப் வேணும், ஹிப்புக்கிட்ட வந்து உங்களுக்கு ஷேப் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல ஹிப்புக்கிட்ட வந்து நாட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடு வந்து தைச்சி முடித்ததுக்கப்புறமா நம்ம லைனிங்கை வந்து தனியாக அட்டாச் பண்ணணும், வெளியில் இருக்கக்கூடிய லேயர் வந்து தனியாக அட்டாச் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் 2 சைடும். எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் வந்து ஒரு 2 தையல் வந்து போட்டுக்கோங்க. சப்போஸ் நமக்கு கொஞ்சம் சைஸ் வந்து பெருசு பண்ணணும் அப்படின்னா நம்ம பிரித்து விட்டுக்கலாம். அது இல்லாமல் கொஞ்சம் கிளாத்தும் நம்ம வந்து விட்டுருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் அதில் வந்து ஒரு 2 தையல் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. லைனிங் வந்து தனியாக தைச்சிக்கணும், அண்ட் உள்ள வெளி லேயர் இருக்கு இல்லையா அது தனியாக தைச்சிக்கணும். அதுக்கப்புறமா பாட்டமை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இது வந்து ஃபுல் லென்த் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ஒரு 1 inch அளவுக்கு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை ஒரு நீ லென்த்து வரைக்கும் வர்ற மாதிரி தான் நான் வந்து தைக்க போகிறேன். பட் இருக்க கிளாத்தை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் மொத்த கிளாத்துமே விட்டுட்டேன். இது நம்ம ஹைட் இதில் மெஷர் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய கிளாத்தை அப்படியே உள்ளே வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம ஃப்யூச்சரில் வந்து நம்ம பிரித்து விட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்து சைட்லேயும் பிரித்து விட்டுக்கலாம், ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்ம வந்து இதில் பண்ணிக்கலாம். ஸோ பாட்டமை வந்து தைச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ராக் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தைச்சி போட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ மிஸ் பண்ணாமல் என் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்மக்கிட்ட ட்ரெஸ்ஸஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலுமே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம்.
உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 10 ட்ரெஸ்ஸு வந்து வேணும், 20 ட்ரெஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் ரீசெல்லர்ஸும் வந்து குரூப் இருக்குது, வேணும்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட நேமு, அதுக்கப்புறமா உங்களோட ப்ளேஸு, அதுக்கப்புறம் நீங்கள் ரீசெல்லர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், நான் குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருவேன். அண்ட் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு அதுலேயே வந்துடும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டேரெக்ட் கஸ்டமர்ஸும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ப்ரைஸ் டீட்டெயில் அதுக்கப்புறம் மாடல் அதெல்லாமே கூட சென்ட் பண்ணுவேன்.